ஜெனசிஸ் சாப்டர் 8. இந்த 8வது அதிகாரத்திலே புறா த டவ் அதை பற்றி சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். புறா வெண்மை நிறமாகவும் சுத்தத்திற்கு அடையாளமாகவும் காணப்படுகிறது. The dove is white in color and is seen a symbol of purity. ஆதியாகமம் 8:8 பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். காரணம், நோவா நினைத்த காரியத்தை புறா ஞானத்தோடு செய்து முடிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை. இந்த புறா பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே நோவாவினிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாய் பேழைக்குள் சேர்த்து கொண்டான். முதலாவது ஞானமாய் செயல்பட்ட புறா, த வைஸ் டவ், சுத்த இருதயத்தோடு காரியத்தை நடப்பித்த புறா. நல்ல மனிதன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். இந்த புறாவிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சுத்த இருதயம் உள்ளவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். அது மட்டுமல்ல, தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். புறாவை போல நாம் அனைவரும் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆனபடியினாலே அசுத்தமான அத்தனை காரியங்களையும் விட்டுவிடுவோம். ரெண்டாவதாக, புறா சமாதானத்திற்கும் சாந்தத்திற்கும் பொறுமைக்கும் அடையாளமாக செயல்பட்ட புறா. த டவ் symbolized peace, gentleness and patience. ஆதியாகமம் 8:9 பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். மறுபடியும் திருப்பி அதே இடத்திற்கு விட்டபோதும் புறா பொறுமையோடு புறப்பட்டு சென்றது. இன்று நம்முடைய பொறுமை, நம்முடைய சாந்தம் எந்த அளவிற்கு காணப்படுகிறது? சமாதானம் பண்ணுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? தேவ சமாதானம் நம் உள்ளத்தை நிரப்பியிருக்கிறதா? ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். நாமும் இந்த புறாவை போல சாந்தமும் சமாதானமும் பொறுமையுள்ளவர்களாக வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக, ஒற்றுமைக்கு அடையாளமாகவும் கூடி வாழ்ந்தும் தன்னிடத்தில் உள்ளவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டும் செயல்பட்ட புறா. த டவ் which symbolized unity and lives together, sharing the things what it is have to others. ஆதியாகமம் 8:11 அந்த புறா சாயங்காலத்தில் நோவாவிடத்தில் வந்து சேர்ந்து, இதோ கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. இந்த புறா தான் வெளியே கண்டதான ஒலிவ இலையை பேழைக்குள் காணப்பட்ட சக பறவைகளோடு அதை பகிர்ந்து கொள்ளும்படியாக அதை கொத்தி கொண்டு வந்தது. நாமும் கூட ஒற்றுமையோடும் நம்மிடத்தில் காணப்படுகிற நன்மையான காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை பிறரோடு பகிர்ந்து கொண்டு அவர்களையும் கிறிஸ்துவின் மந்தைக்குள்ளாக சேர்த்து கொண்டு ஒற்றுமையோடு வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதமில்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. கடவுளுடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று எங்களுக்கு சமாதானத்தை விட்டு சென்ற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் புறாவை பற்றி சில காரியங்களை கற்றுக்கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்தீர்.
அதை நாங்கள் கடைபிடித்து ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து மற்றவர்களை நம்முடைய மந்தைக்குள்ளாக சேர்க்கவும் சாட்சியோடு வாழவும் எங்களுக்கு உதவி புரியுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.